எவ்வளோ ரசிச்சு அவருக்கு செஞ்சு கொடுப்பீங்க? அந்த தோசை அவனுக்கு முறுமுறுலாக இருந்தால் பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 4 தோசை முறுமுறுலா. அது எப்படி சாப்பிடுவான்னா, ஃபஸ்ட்டு மிளகாப்பொடி வச்சு சாப்பிடுவான். அப்புறம் வீட்டில் சாம்பார் அந்த மாதிரி பண்ணால் சாம்பார் அந்த சாம்பாரை மார்னிங் வச்சது மறுபடியும் சூடாக்கி கொஞ்சம் சுண்டி வச்சா அது இன்னொரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி. அப்புறம் வந்து சர்க்கரையும் நெய்யும் போட்டு அது சூடாக வந்தால் நெய்யை மேலே விட்டோன்னா அது கொஞ்சம் உருகிடும். ஓகே, மொதல் 3 தோசை மிளகாப்பொடி, ரெண்டாவது 3 தோசை கெட்டி சாம்பார், மூணாவது 3 தோசை நெய்யும் சர்க்கரையும். அதுக்கப்புறம் 4வது வந்து அது அப்படியே நாலாவது செட்டு 4வது செட்டில் வந்து அப்படியே அதை ரோல் பண்ணி சாப்பிடுவான். அடுத்தது அவனுக்கு வயிறு ஃபுல் ஆகுதுன்றது அவனே ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா, அம்மா ஊத்தப்பம் போட்டு தரியா, அது லாஸ்ட்ல முடிஞ்சிடும். அப்ப நான் புரிஞ்சுப்பேன். ஃபீல் ஆகுறப்ப போதும் தானமா சொல்லுவாங்க. அம்மா நான் எத்தனைமா சாப்பிட்டேன்னா 10 தானே சாப்பிட்டேன் அப்படின்னு கணக்கு சொல்லக்கூடாது. ஆமா, போதுமானு கேட்க கூடாது, கணக்கும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவன் இவ கணக்கு போட்டு வச்சிருப்பா. அம்மா அண்ணா நீ 25 சாப்பிட்டுட்டேன்னா, முந்தா நேற்று நடந்தது இந்த விஷயம். இப்போ எனக்கு என்ன கவலைன்னா, பிரணவ் தங்கச்சியை பத்தியே கூட எனக்கு பெரிய கவலை இல்லை. பிரணவ் ஒய்ஃப் என்ன பண்ணும் போ, அதுவும் இந்த மாமியார்கிட்ட சிக்குனா நீ எப்படி நீ போதுமானு கேட்க போச்சுன்னு கண்டிப்பா நான் சண்டை போடுவேன். யார் கேட்டாலும் சரி, நான் வீட்டுல யாரு வந்து சாப்பிட வந்தாலும் அவங்களுக்கு போருமான்றதை நான் கேட்க அது கேட்க கூடாதான். ஆனா ஒரு 6-7 தோசை வரைக்கும் யாரும் கேட்க போறது இல்லை சார். அவரோட வெரைட்டியா செட்டா ஏதோ ஜிம்முக்கு போற மாதிரி இதுல 3 அதுல 3 முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஊத்தப்போன எல்லாராலையும் அது மாதிரி சாப்பிட முடியாதுல்ல. அது ஒரு வரப்பிரசாதம்.